இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மேத்தமெட்டிக்ஸ் 2 ஏப்ரல் 2021 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், evaluate integral 0 to pi by 2 sin power 10x into dx. இந்த ப்ராப்ளம் வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். 0 to pi by 2 sin power nx into dx. ஸோ இதோட ஃபார்முலா n-1 டிவைடட் பை n இன்டூ, இந்த இன்ட்டுக்கு தான் நான் இங்கே டாட் வச்சுட்டு வரேன். ஸோ இன்டூ n-3 டிவைடட் பை n-2 இன்டூ n-5 டிவைடட் பை n-4 அண்ட் ஸோ ஆன். லாஸ்ட் டேர்ம் வந்து பை பை 2. இங்கே n இருக்க வேண்டிய டேர்மில் வந்து நமக்கு 10 இருக்குது. ஸோ அப்படியே 10 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வாங்க. 10-1 டிவைடட் பை 10 இன்டூ 10-3 divided by 10-2 into 10-5 divided by 10-4 into, இப்போ நமக்கு அடுத்த டேர்ம்ஸ் வரும். ஸோ 10-7 divided by 10-2 4, இப்போ அடுத்த டேர்ம் 6, 10-6. நெக்ஸ்ட் டேர்ம் 10-9 divided by 10-6க்கு அப்புறம் 10-8. இப்போ அடுத்த டேர்ம் கிடையாது, எனக்கு நெகட்டிவ் டேர்ம் நம்ம எழுத முடியாது. 10-11 வந்துடும். ஸோ 10-11 is -1. ஸோ அந்த டேர்ம் எழுதக்கூடாது. லாஸ்ட் டேர்ம் வந்து மல்டிப்ளை பை 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 2. ஸோ லாஸ்ட் டேர்ம் பை பை 2ன்னு எழுதிட்டோமா, ஈக்குவல் டு இப்போ 10-1 is 9/10 இன்டூ 10-3 7/8 இன்டூ 5/6 இன்டூ 2 2ஆக ரெடியூஸ் ஆகிட்டு வருது 3/4 இன்டூ 1/2 இன்டூ 5/2. இப்போ இந்த எல்லா டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், இல்லை இதை இப்படியே வந்து கூட விட்டுக்கலாம். ஸோ 9 இன்டூ 7 இன்டூ 5 இன்டூ 3. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரில் நமக்கு 945 பை, டினாமினேட்டரில் 3840 இன்டூ 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 945 பை அண்ட் டினாமினேட்டரில் 0 8 16 7 7680. இது ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ இங்கே ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். இது சைனுக்கான ஃபார்முலா. ஸோ லாஸ்ட் டேர்ம் நெகட்டிவ் வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிகிட்டே வந்துட்டு இன்டூ பை பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், சால்வ் xz இன்ட்டு p ப்ளஸ் yz இன்ட்டு pன்னு இருக்குது. 2021 கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பாருங்கள். இது pன்னு இருக்குது. பட் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன் சம்திங் இன்ட்டு p இன்ட்டு q ஈக்குவல் டு சம் r அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த டேர்ம் வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இது q. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா xz இன்ட்டு p ப்ளஸ் yz இன்ட்டு q ஈக்குவல் டு xy இந்த ஃபார்மேட்டில் இருக்க வேண்டியது. ஒரு சின்ன எரர்னால இங்கே pன்ற டேர்ம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ என்ன ஃபார்மில் இருக்குதுன்னா, the equation is of the form something pp plus qq equal to r. ஸோ இங்கே கேபிட்டல் pன்றது xz, கேபிட்டல் qன்றது yz அண்ட் rன்றது xy. இதுக்கு நம்ம இப்போ ஒரு லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ நம்மளோட லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன் சப்சிடி ஈக்குவேஷன் சொல்லலாம். இதை லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன் dx by p ஈக்குவல் டு dy by q ஈக்குவல் டு dz by r. ஸோ இப்போ pqr இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் dx by xz ஈக்குவல் டு dy by yz ஈக்குவல் டு dz by xy. ஸோ இப்போ டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு சிம்பிளாக இருக்குது. லெக்ரான்ஜஸில் நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மல்டிப்ளையர், இன்னொன்று குரூப்பிங். ஸோ இது குரூப்பிங்லேயே நம்மளால் ஈஸியாக வந்து இதுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். 2 கேஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் dx by xz ஈக்குவல் டு dy by yz. ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் z இருக்கிறதுனால z கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ dx by x dy by y. நமக்கு வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் ஆஃப் dx by x ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் dy by y. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dx by x இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு log x, இங்கே log y ப்ளஸ் ரெண்டுமே லாக் டேர்மில் எழுதுறதுனால என்னோடய கான்ஸ்டன்ட்டையும் நான் லாக் டேர்மில் எழுதுனேன். இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ c1 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ log இங்கே இருக்கட்டும், இந்த y டேர்மை இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ log x
minus log y equal to log c1. ஸோ லாகில் மைனஸ் இருந்ததுன்னா அதை log of x by yன்னு எழுதலாம் ஈக்குவல் டு log c1. இப்போ ரெண்டு சைடு இருக்கிற லாகும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு c1. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் கேஸோட ஆன்சர். இப்போ செகண்ட் கேஸ் எடுக்க போகிறோம். செகண்ட் கேஸ் எடுக்கும்போது டி எக்ஸு ஒய் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்இசட் எடுத்துக்கலாம், இல்லை ஒய்இசட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து செகண்ட் கேஸு நம்ம செகண்டும் தேர்டும் எடுக்க போகிறோம். dy by xz dy by yz equal to dz by xy. ஸோ நம்ம செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் எடுத்துருக்கணும். இதில் காமனாக இருக்கிற டேர்ம் ஒய். ஸோ நம்ம வந்து ஒய் டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒய் டேர்மை கேன்சல் 1 and 3 எடுத்தாலும் நமக்கு இதே மாதிரி தான் நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ ஒரே பேட்டர்னில் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து dy by z ஈக்குவல் டு dz by x. இப்போ இந்த டேர்மில் நமக்கு ஒரு சின்னதாக சேஞ்ச் ஆகிருக்கு. எக்ஸோட நம்ம வந்து மேட்ச் பண்ணுவோம், ஒய்யோட மேட்ச் பண்ணுவோம். பட் இங்கே ஒய் இருக்குது, இங்கே கீழே நமக்கு இங்கேயும் ஒய் டேர்ம் இல்லை, இங்கேயும் ஒய் டேர்ம் இல்லை. இந்த இசட்டை என்னால் இதோட மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு செட் டிஇசட். இப்போ என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்முக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்கும். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்மு நமக்கு வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம மாற்ற போகிறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக மாற்ற போகிறோம். அதுக்கு நான் ஈக்குவேஷன் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து ஆன்சரை யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு c1. இதை எப்படி நான் மாற்றி எழுதலான்னா எக்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா ஒய் c1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற எக்ஸை yc1 into dy equal to z dz. இப்போ எனக்கு y டேர்மோட y, zோட zன்னு இருக்குது. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். c1 கான்ஸ்டன்ட், இன்டெக்ரல் ஆஃப் y dy equal to இன்டெக்ரல் ஆஃப் z dz. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் y dyன்றது c1 into y ஸ்கொயர் பை 2. இங்கே z இன்டெக்ரேட் பண்ணால் z ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c2. ஸோ இப்போ c1ஓட வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். எனக்கு ஆன்சரில் c1 இருக்கக்கூடாது. ஸோ c1ஓட வேல்யூ என்னன்னு செக் பண்ணி அதை எழுத போகிறோம். c1ன்றது என்னது x by y. ஸோ அந்த x by yயை கொண்டு வந்து இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஸோ x by y into y ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு z ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c2. ஸோ y அண்ட் y டேர்ம் கேன்சல், xy பை 2 நம்ம கேன்சல் ஆகிடும், z square plus c2. So xy minus z square equal to c2. z square இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்னோட சொல்யூஷன் pi of c1, c2 equal to 0. So it means pi of x by y அதான் c1, xy minus z square என்றது நம்மளோட c2 equal to 0. Find L of sin cube 2t. ஸோ சைன் கியூப் 2tன்னு இருக்குது. சைன் 2tன்னு இருந்தால் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ சைன் கியூப் 2tன்னு இருக்கிறதுனால நம்ம முதல்ல சைன் கியூப் தீட்டா ஃபார்முலா எழுத போகிறோம். சைன் கியூப் தீட்டாவோட ஃபார்முலா 3 சைன் தீட்டா மைனஸ் சைன் 3 தீட்டா டிவைடட் பை 4. இப்போ நமக்கு இந்த தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 2t இருக்குது. ஸோ சைன் கியூப் 2t ஈக்குவல் டு 3 sin 2t minus sin 3 into 2t whole thing divided by 4. So இந்த term என்ன வருதுன்னா 3 sin 2t minus sin 6t divided by 4. இப்போ இதுதான் நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ L of sin cube 2tன்றதை எப்படி எழுதலாம்னா L of 3 sin 2t minus sin 60 whole thing divided by 4. இந்த 1/4ன்றது காமன், ரெண்டு டேர்முக்கு காமன். அப்போ 1/4 வெளியில் எடுத்துடலாம், ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கலாம். L of 3 sin 2tன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் 1/4 L of sin 60ன்றது செகண்ட் டேர்ம். ஸோ 1/4 3 ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ 3 வெளியில் எடுத்துக்கிறோம் கான்ஸ்டன்ட்.
sin 2a ஃபார்முலா a divided by a square plus a square minus 1/4 into இங்கே a ஓட டேர்ம் வந்து 6 இருக்கு. ஸோ 6 divided by s square plus 6 square 36. இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16th question. If pi equal to x cube plus y cube plus z cube minus 3xyz, find curl of grade pi. இங்கே வந்து நடுவில் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை படிக்கும்போது curl of grade piன்னு படிக்கணும். ஸோ இப்போ curl of grade piன்றதை முதல்ல நோட்டேஷனில் எழுதிக்கலாம். curl of grade pi வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. curlன்றது டெல்லு கிராஸு. எதை நம்ம டெல் கிராஸ் பண்ணணும்? கிரேட் பைன்றது நார்மலாக எழுதுகிற டெல் பை. ஸோ டெல் கிராஸ் டெல் பையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபுல்லாக ஒரே நேரத்தில் போட முடியாது. முதல்ல டெல் பை வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். டெல் பையோட ஃபார்முலா டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார். ஸோ ஒவ்வொரு டேர்மாக கால்குலேட் பண்ணணும். முதல்ல டோ பை பை டோ எக்ஸ் அப்படின்னா இந்த பை டேர்மை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மீதி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ டோ பை பை டோ எக்ஸ் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னோட இந்த டேர்ம் வந்து 3x². இந்த டேர்ம் 0. ஸோ ப்ளஸ் 0. இந்த டேர்ம்லேயும் எனக்கு எக்ஸ் இல்லை. ஸோ ப்ளஸ் 0 மைனஸ் இங்கே எனக்கு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸோட டேர்ம் 1 ஆகிடும். பக்கத்தில் இருக்கிறதுலாம் அப்படியே கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஸோ 3yz. ஸோ என்னோடய வேல்யூ எக்ஸ் 3x² மைனஸ் 3yz. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதும் டோ பை பை டோ ஒய் நமக்கு எக்ஸ் க்யூப்ன்ற இடத்துல 0, அடுத்தது ஒய் க்யூப்ன்ற இடத்துல 3y², இசட் க்யூப்ன்ற இடத்துல 0 மைனஸ் 3x அப்படியே இருக்கும். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இசட் கூட வரும். ஸோ அடுத்த டேர்மு டோ பை பை டோ இசட். டோ பை பை டோ இசட்டில் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 3y இசட் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இசட் க்யூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3z² மைனஸ் 3x இருக்கும், y இருக்கும், இசட்டோட டேர்மு 1. இப்போ நான் டெல் பையில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டோ பை பை டோ எக்ஸ் 3x² minus 3yz into I vector plus dou pi by dou y. So 3y² minus 3xz into j vector plus dou pi by dou z 3z² minus 3xy into k vector. இது என்னோட del pi. ஆனால் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா del cross del pi கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து நமக்கு டிட்டர்மினன்ட் I, J, K அண்ட் அடுத்த ரோவில் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். இது வந்து இந்த கேர்ளோட நொட்டேஷன் எழுதுகிறோம். அண்டு மூணாவது ரோவில் என்னோட டெல் பை எழுதுனேன். இங்கே யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த இடத்துல டெல் பை இருக்குது. ஸோ நம்ம என்னோடய டெல் பை நான் இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். 3x² minus 3yz, 3y² minus 3xz, 3z² minus y. இதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட். ஓகே, இதோட டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணால் I vector into dou by dou y of this one. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் எனக்கு ஒய்யே இல்லை, அப்போ அது 0. செகண்ட் டேர்மில் இருக்கிறது y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3x. இது என்னோட ஒரு சைடு. மைனஸ் இந்த சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இசட்டால் பண்ணணும். ஸோ இது 0. இதை இசட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3x. இது y டேர்ம் முடிஞ்சிச்சு. மைனஸ் ஜே டேர்ம் பார்க்கும்போது நடுவில் இருக்கிற காலமும் ஃபஸ்ட்டு ரோவையும் விட்டுருவோம். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் திஸ் ஒன். எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்மில் ஒன்றுமே எக்ஸே கிடையாது. ஸோ 0. இந்த டேர்மை எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3y. இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு மைனஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த மைனஸ் செட்டால் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இது 0. இங்கே z இருக்குது. ஸோ மைனஸ் 3y. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ் 3y. எனக்கு இது கேன்சல் ஆகிட்டே வருது பாருங்கள், ஒரே மாதிரி கேன்சல் ஆகுது. ப்ளஸ்
k vector. இப்போ k vectorக்கு last column first row விட்டுறணும். Dou by dou x of இந்த equation. இது first termல x இல்ல, second termல x இருக்கு. So minus 3z. இதை y ஆல differentiate பண்ணோம். So இந்த termல எனக்கு y இல்ல, இங்க மட்டும் தான் y இருக்கு. minus 3z. y ன்றது 1 ஆயிடும். இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோம் ஒரு மைனஸ், ஸோ வந்து ப்ளஸ் 3z. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி என்னோட ஆன்சர் 0. ஸோ கர்ல் ஆஃப் கிரேட் பை ஈக்குவல் டு 0. ஸோ எல்லா சமுக்கும் 0 தான் வரணும்னு இல்லை, இந்த சமுக்கு நம்மளோட ஆன்சர் 0. Seventeenth question, if f vector equal to 3x square plus 6y into I vector minus 14yz j vector plus 20xz square k vector என்ன evaluate பண்ண சொல்லிருக்காங்கன்னா f dot dr. இது ஒரு single integral from the point ன்னு 3 ஃபேஸஸ்க்கும் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அலாங் த கர்வ் வந்து 3 டைரக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க, x டைரக்ஷன், y டைரக்ஷன், z டைரக்ஷன். f dot dr என்றது சிங்கிள் இன்டெக்ரல். ஒரு சிங்கிள் வேரியபிளில் தான் அந்த சிங்கிள் இன்டெக்ரலுக்குள்ளே ப்ரொசீட் பண்ண முடியும். இங்கே ஆனால் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது, ஜெட்டும் இருக்குது. பட் இங்கே அலாங் தி கர்வில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப்ஐ ஃபுல்லாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் மாற்றணும். லிமிட் வந்து இங்கே எல்லாமே 0 to 1ன்றதுனால நம்ம டீன்றதும் 0 to 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஃப் வந்து எழுதும்போது சேஞ்ச் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்குற டேர்ம் வந்து கர்வ் வந்து x is equal to t, x equal to t, y equal to t square, z equal to t cube. இந்த வந்து dx equal to dt, dy equal to 2t into dt, dz equal to 3t square into dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ f dot drல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் f dot dr எழுதிக்கலாம். f dot dr equal to என்னோட f வேல்யூ வந்து 3x square plus 6y into I vector minus 14yz into j vector plus 20x z square into k vector. இது என்னோட f vector term. dot dr என்னோட dr dxi plus dyj plus dzk. ஸோ இப்போ இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் போட போகிறோம். டாட் ப்ராடக்ட் போடும்போது jj நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 3x square plus 6y into dx minus 14yz into dy plus 20xz square into dz. ஸோ f dot dr நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ x, y, z எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்ற போகிறோம். 3 into xன்ற டேர்ம் வந்து t, ஸோ t ஸ்கொயர் ப்ளஸ் 6 into என்னோட yன்ற டேர்மும் t ஸ்கொயர், ஸோ t ஸ்கொயர், dxன்றது dt மைனஸ் 14 into என்னோட y டேர்ம் t ஸ்கொயர், z டேர்ம் t கியூப் into dyன்றது 2t dt ப்ளஸ் 20 xன்ற டேர்ம் t, z ஸ்கொயர்ன்றது t கியூப் ஹோல் ஸ்கொயர், dzன்றது 3t ஸ்கொயர் into dt. இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 3t ஸ்கொயர் ப்ளஸ் 6t ஸ்கொயர்ன்றது 9t ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் t பவர் 3 மல்டிப்ளை பண்ணால் பவர் ஆட் ஆகும் t பவர் 5. இங்கே ஒரு t பவர் 1 இருக்குது, t பவர் 6. 14 into 2 it is 28 t பவர் 6. லாஸ்ட் டேர்ம் 20 into 3 60 t cube whole power 2னா மல்டிப்ளை பண்ணோம். 3 2s are 6. ஸோ இது t பவர் 6, இங்கே ஒரு t பவர் 1, ஸோ t பவர் 7, இங்கே ஒரு t பவர் 2, t பவர் 8 whole thing into dt. இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் ஓவர் c f dot dr equal to இன்டகிரல் மூணுமே 0 to 1ன்றதுனால நம்ம t-யோட லிமிட் 0 to 1, 9t ஸ்கொயர் மைனஸ் 28t பவர் 6 plus 60t power 8 whole thing into dt. So அதை integrate பண்ணா 9t cube by 3 minus 28t power 7 by 7 plus 60t power 9 by 9 with the limit 0 to
1. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது என்னால் கேன்சல் பண்ண முடியுது. 3 இதை கேன்சல் பண்ணால் 4. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்பர் லிமிட் 1. ஸோ 3 minus 4 ப்ளஸ் இங்கே 60/9. 60/9 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 3, இது 20. ஸோ 20/3. லோவர் லிமிட் 0, அதனால் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எல்லாமே எனக்கு 0 ஆயிரும். ஸோ 20 இது ப்ளஸ் 3, இது -4, இதை ஆட் பண்ணால் -1 ப்ளஸ் 20/3. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -1, இது 20/3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3 ப்ளஸ் 20/3 which is equal to 17/3. ஸோ என்னோட ஆன்சர் 17/3. ஓகே, நம்ம 18th சம் வந்து ஒரு தியரி கொஸ்டின். ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை லாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ 19th கொஸ்டின் பார்க்கலாம். 19th கொஸ்டின், சால்வ் d ஸ்கொயர் ப்ளஸ் 5d ப்ளஸ் 6 இன்ட்டு y ஈக்குவல் டு e பவர் x. இது ஒரு சிம்பிள் ODE கொஸ்டின். ஸோ இதுக்கு முதல்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதலாம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் m ஸ்கொயர் ப்ளஸ் 5m ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ mோட டேர்ம் -3 -2. 6 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 3 2, 3 and 2 ஆட் பண்ணால் 5. இங்கே ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்ன்றதுனால என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் a e power -3x ப்ளஸ் b e power -2x. அண்ட் இப்போ பிஐ கால்குலேட் பண்ணலாம். பிஐ இங்கே சிம்பிளாக இருக்கும். 1/d ஸ்கொயர் ப்ளஸ் 5d ப்ளஸ் 6 இன்ட்டு y e பவர் -x. எக்ஸ்போனென்ஷியல் பொறுத்த வரைக்கும் d ஈக்குவல் டு ப்ளஸ் d ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து இங்கே 1. ஸோ 1/1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 இன்ட்டு e பவர் x. ஸோ 1/12 இன்ட்டு e பவர் x. இப்போ என்னோட சொல்யூஷன் எழுதிக்கலாம். என்னோட சொல்யூஷன் CF ப்ளஸ் BI. என்னோட PI வேல்யூ 1/12 இன்ட்டு e பவர் x.